மீண்டுமாக நாம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 3:25. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்திருக்கிறோம். நீர்தான் எடுபடாத நல்ல பங்கை உடையவர். நீர்தான் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர். நீர்தான் எங்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கக்கூடியவர். இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் இம்மட்டும் துதிகள், ஸ்தோத்திரங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனையாய் நுகர்ந்திருக்கிறீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேச போகிறீர். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். பேசுங்கப்பா. நீர் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. வார்த்தைகளை அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை இன்னும் ஒரு விசை வாசிங்க பார்ப்போம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். இந்த வசனத்தில் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டதை ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அதாவது, நான் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் கானானுக்குள்ளே போய், அதாவது இப்போ இருக்கிற இஸ்ரவேலுக்குள்ளே போய் அவர் ஒரு சில காரியங்களை பார்க்க விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்பும் பொழுது அதற்கு முன்பதாகவே என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த சோதனையிலே சில தவறுகள் ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்துக்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படி சொன்ன உடனே மோசே அதுக்கு பிறகு ஆண்டவரை போய் கேட்டதாக இந்த இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்னா, ஆண்டவரே, நான் அந்த தேசத்தை, நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனான் முழுவதையும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த காரியத்தை மோசே பல நேரங்களில் விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்திருக்கிறார். பல நேரங்களிலே விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறார். யார் யாருக்காகவோ ஜெபம் பண்ணியிருக்கிறார். என்னென்னவோ காரியங்களுக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறார். அதாவது, ஜனங்க தப்பு பண்ணுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள அழிக்க போகிறேன்னு. இவர் போய் ஜெபம் பண்ணுவார். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்னா, இவர் பேச்சை கேட்டு அவங்கள மன்னிச்சிடுவார். இது பல தடவை நடந்துகிட்டே இருக்குது. இது ஆரம்பத்துலேருந்து மோசே பார்த்துட்டே இருக்கிறார் ஒரு 40 வருஷமாக. இப்போது கடைசியாக மோசே வாழ்க்கையிலே ஒரு சின்ன தவறு வந்து விட்டது. இப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எத்தனையோ பேருக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லாத்தையும் மன்னித்து திருப்பி நீங்கள் அவங்களுக்கு பழையபடி கொடுத்துட்டீங்க. அந்த நம்பிக்கையில் இப்போ போய் அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் போய் நான் அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும், அந்த நல்ல மலையை பார்க்கணும், லீபனானை பார்க்கணும்னு சொன்ன உடனே கர்த்தர் சொல்லிட்டாராம், அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாராம். அதை பற்றி கிடையாது, நீ அந்த பக்கம் போக முடியாது அப்படின்ட்டாராம். பல நேரங்களில் நமக்கு கூட இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். யார் யாருக்கோ ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நடக்கும். நமக்கு ஜெபம் பண்ணுறது மட்டும் நடக்காது. அது என்னன்னே தெரியாது. நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏன் தான் நான் எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் நடக்குது. நான் ஜெபம் பண்ணுற விஷயம் எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்கவே மாட்டேங்குது. நம்ம யாருக்காவது ஜெபம் பண்ணியிருப்போம், அவன் சாட்சி வேறு சொல்லிட்டு போவாங்க நம்மக்கிட்ட, நீங்கள் ஜெபம் பண்ணனால தான் நடந்துச்சும்பாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவனுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்கவே இல்லையேன்னு. பல நேரங்களில் கர்த்தர் அப்படி செய்கிறார். நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதற்கும் சில காரணங்கள் இருக்குது. மோசே இப்போ ஆண்டவர் போக வேண்டான்னு மோசே கிட்ட சொன்னதுக்கு மோசேக்கு என்ன இருக்குது, பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது அதல்ல. அந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்கிறாரு, அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும். அந்த எந்த மலையை குறித்து அவர் சொல்லுகிறார், அதான் நம்முடைய கேள்வி. நாம் இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். எந்த மலையை குறித்து சொல்லுகிறார்? அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அப்படிங்கிறார். எந்த மலையை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார்? ஏன்னா வசனம் சொல்லுது, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல. அப்போ எருசலேமை சுற்றி நிறைய பர்வதங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் உள்ளே இருக்குது, நிறைய மலைகளை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவர் பர்டிகுலராக சிங்குலரில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த நல்ல மலையை நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த மலையாக இருக்கும்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மோசே அவருடைய வாழ்க்கை முதல் நாளிலிருந்து, கர்த்தரை சந்தித்த முதல் நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையை முடிக்கிற கடைசி நாள் வரைக்கும்
அவர் வாழ்க்கையில் நிறைய மலைகளை கடந்து வந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு மலைக்கு பின்னாடியும் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. இவ்வளோ மலைகளை அவர் பார்த்துருக்கிறார். பார்த்தவர் கடைசியாக கேட்குறாரு, நான் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவ்வளோ மலையை நீங்கள் பார்த்தீங்களே, அந்த நல்ல மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. வாசிங்க 28 வாசிங்க மானஸ். லூக்கா 9:28. இந்த வார்த்தைகளே அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம மறுரூப மலை அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து அது ஒலிவ மலை, அதை தான் அது மறுரூப மலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு மலையின் மேல் ஏறினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலை தான் மோசே ஆசைப்பட்டதான ஒரு மலை. இதுதான் அவர் அங்கே சொல்கிறார் இல்லையா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் அந்த நல்ல மலையையும் அப்படின்னு ஒரு மலையை பற்றி பேசுகிறார்ல. எதனால் நாம் அதை அப்படி சொல்கிறோம், அதுதான் அவர் ஆசைப்பட்ட மலை அப்படின்னு எதனால் சொல்கிறோன்னா, அந்த 30வது வசனத்தில் வாசியும், அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி. அப்போ இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு மலை அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றினதான வெளிப்பாடு மோசேக்கு அப்போவே உண்டு. உங்கள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதை குறித்து சொல்லுகிறார். இப்படி பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு மோசேக்கு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அவர் இயேசுவோடு கூட தான் இருக்க போகிற, சந்திக்க போகிற, முகமுகமாய் தரிசிக்க போகிறதான ஒரு மலை இருக்கிறது. அது அந்த தேசத்தில் இருக்கிறது, யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறது. அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். எங்கே ஆசைப்படுறாரு? இங்கே இருக்கும் போதே ஆசைப்படுறார். நான் இப்போ போய் என்ன செய்யணும் ஆண்டவரே, அதை போய் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுப்பா, அந்த மலையை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மலையை பார்க்க வேண்டும். இப்போ மோசே போயிட்டார். ஆனால் உபாகமத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, நீ அதை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இப்போ மோசே வந்து அந்த நல்ல மலையில் இயேசுவோடு கூட உட்காந்துட்டார். இந்த ஜேர்னி இருக்குது பாருங்களேன். அதாவது மோசே இயேசுவை வந்து மலையின் மேல் சந்திக்கிறதான அந்த ஜேர்னி, இதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ராவல் இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்களும் நானுமே இப்போ காத்திருக்கிறோம், இந்த பூமியில் காத்திருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதில் நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, ஆனால் அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். என்னென்னா, நாம் எல்லோருமே தேவனை போய் சீயோன் மலையில் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை ஆசை இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லிடுங்க, இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக நாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம். சபையில் எதுக்காக காத்திருக்கோன்னா, வருக வரப்போது பரலோகத்துக்கு போக போகிறோன்றோம். பரலோகத்தில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு சில இடங்களை 3 இடங்கள் வேதம் சொல்லுது. ஒன்று சிங்காசனத்திற்கு முன்பாக அப்படின்னு 7:9 இருக்குது. கண்ணாடி கடலுக்கு அருகாமையில் ஒரு கூட்டம் நிற்கிது 15:2 வெளிப்படுத்தின விசேஷத்தில். 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவர்கள் சீயோன் மலையிலே கூடியிருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குரூப் நிற்கிறாங்க பரலோகத்தில். அங்கே பாரபட்சம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கிற மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிற மாதிரி பவுல் சொல்கிறார் இல்லையா, நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொன்றும் மகிமையில் வேறுபட்டு இருக்கிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஒரு குரூப் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு குரூப்பு கண்ணாடி கடல் அருகே, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன். ஒரு குரூப்பு சீயோன் மலையிலே நிற்க கண்டேன். இப்போ நம்முடைய டாஸ்க் என்ன? நாம் போய் அந்த மலையில் தேவனை சந்திக்க வேண்டும். இப்போ அந்த சீயோன் மலைக்கு போகக்கூடியதான அந்த ஆசை நமக்கு முதல்ல இருக்கணும். மோசேக்கு அந்த ஆசை இருக்குது. உபாகமம் 3 அவர் சொல்கிறாரு, நான் கடந்து போய் அந்த யோர்தானை கடந்து போய் அந்த நல்ல மலையை, நான் அந்த மலையை பார்க்க வேண்டும் என்கிறதான ஆசை இருக்குது. இன்றைக்கி அந்த ஒரு ஆசை தான் உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நம்முடைய ஆசை எல்லாமே இந்த பூமிக்குள்ளே இருக்கிறது மட்டும் இருக்குது, அதை தாண்டி இருக்கிறதுலே இல்லை. ஆனால் பைபிளில் உள்ளவங்க ஆசை எல்லாமே பூமிக்குரியதாகவே இருக்காது, அதை தாண்டி தான் இருக்கும். அவங்க பைபிளுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் பாருங்கள். நீங்கள் நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் சேர்த்து. நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பையனுக்கு ஆசைப்பட்டார், லேண்டுக்கு ஆசைப்பட்டார், அப்புறம் வந்துட்டு தேசத்துக்கு ஆசைப்பட்டார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாம் கடைசியாக எதை ஆசைப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 11 நம்ம வாசிக்கிறோம். 9, 10, 11 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு கூட கூடாரங்களில் குடியிருந்தான், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிட்டே வரும்போது அவன் அதை அல்ல, அதிலும் மேன்மையான
பரமதேசத்தையே நாடினான் அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே, இப்போது சங்கீதக்காரர் சொல்கிறார், தேவரீரின் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே பரத்துக்குரியதாக இருக்குது. இப்போ மோசே பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. ஸோ அவங்களுடைய தாட் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக ஹெவன்லிக்குரியதாகவே இருந்துச்சு. அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சபை இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குதா? நம்முடைய தாட் முழுக்க கடந்து போய் அந்த நல்ல மலை சீயோன் மலையை சந்திக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோமா? அங்கே நிற்கணும், அவரை பாடணும், துதிக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல், அதாவது இந்த பூமியை தாண்டி இருக்கிற ஒரு ஆசை அது இருக்கா? பவுல் சொல்கிறார், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அவருடைய தாட்டு முழுக்க மேலே போயிடுச்சு. அவர் எல்லாமே பூமிக்கு அடுத்த உள்ள காரியங்களுக்கு போயிடுச்சு. ஆனால் நாம் இன்னும் இங்கே பூமிக்குரியதாக நினச்சிட்டே இருக்கிறோம். முழுக்க முழுக்க நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க பூமிக்குரியதாகவே இருக்குது. ஆனால் சொல்கிறது என்னமோ ஆசையெல்லாம், பாடும்போது என்ன பாடுறீங்க? ஆசையெல்லாம் பொய். நம்ம மாதிரி ஒரு பொய்யா பாட்டு பாடுற ஆள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது இல்லையா? முழங்கால் படிக்கிட்டு முழுவதும் தருகிறேன்னு நின்றுக்கிட்டே பாடுவோம் பாருங்க, இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு பாடுவோம். ஆனால் பாடுறது என்ன பாட்டு? முழங்கால் படிக்கிட்டு. ஆனால் நிற்கிறது இல்லை, உட்காந்துருக்கிறது. முழங்கால் படிக்கிட மாட்டோம், இப்போ முடியறதில்லை நம்மளால், பாவம். ஆனால் சொல்கிறதில்ல, ஆசையெல்லாம் நீதானையா, உலகம் எனக்கு பாத்திரமாக இருக்கவில்லை, சும்மா வாயிலோடு சரி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களோ என்னை வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களே எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேரை கேட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு பூமியை தாண்டி பரலோகத்து மேலே ஆசை இருக்குது? எல்லாம் கை தூக்கிடுவீங்க. ஓகே, அப்போ பூமிக்குரியதில் அதுவும் இருக்குது. அது எப்போ வரணும்? ஒரு 70க்கு அப்புறம் 80க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அப்புறம் வேறு வழியே இல்லையே, போய் தானே ஆகணும். நம்ம எல்லாமே அப்படி ஆகிட்டோம். நம்முடைய தாட்டு முழுக்க முழுக்க இந்த பூமிக்குரியதை போட்டு நிரப்பியாச்சு. ஏதோ ஒரு டாஸ்க், ஏதோ ஒரு ஃப்யூச்சர் பிளான், எல்லாம் ஏதாவது ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னவாயிருச்சு அப்படின்னு கேட்டால், நாம் பார்க்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய அல்லது ஆசைப்பட வேண்டிய காரியங்களுக்கு ஆசைப்படவில்லை. அதான் நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பாருங்கள், நம்மளை மாதிரியே தான் பாடுள்ள மனுஷன்னு எல்லாரையும் சொல்கிறாங்க. ஆபிரகாம் நம்மளை மாதிரி தான் பையனுக்கு ஆசைப்பட்டார் 15ஆம் அதிகாரத்தில். அப்புறம் தேசத்துக்கு ஆசைப்பட்டார் 18ஆம் அதிகாரத்தில், 13ஆம் அதிகாரத்தில். இப்படி ஒவ்வொன்றா கிடச்சிருச்சு. கிடச்சி அவர் தான் சொல்கிறாரு, இல்லைப்பா இதெல்லாம் இல்லை, நான் ஆசைப்பட்டதெல்லாம் இல்லை, இதை தாண்டி வேற ஒன்று இருக்குது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் இருக்குது, நான் அங்கே போகணும்னு ஆசை வருது. ஸோ நம்முடைய தாட் எப்போவுமே அதுக்குரியதாக இருக்கணும். இது ஒரு டெம்பரவரி. நான் நம்புறது, இந்த பூமி வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து 4 எக்ஸாம் இருக்கும், சிலருக்கு 6 இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸில் 10 இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் ஆனால் திருப்பி மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. இந்த சிஏக்கெலாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா என்ன செய்வாங்க? மொத்தமாக எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு இது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி இந்த பூமி. நம்ம ஃபெயிலாக திருப்பி எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணுன்னு இருக்கு. நம்ம கடைசியில் என்ன வாக்கிட்டோம்னா, எக்ஸாமினேஷன் சென்டரையே வீடாக்கிட்டோம். நாங்கள் அதை விட்டு வெளியே போக மாட்டோங்கிற தாட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டு போனாலும் நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க, ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க, எதாவது வாங்கிட்டு போகலாமா தான் தாட்டு போகுது. இல்லைனா வரும்போதே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த முடிவோடு தான் இருக்கீங்க. ஸோ அப்போது அந்த ஆசை, மோசேக்கு ஒரு ஆசை இருந்தது, நான் கடந்து போய் அந்த நல்ல மலையை பார்க்க வேண்டும். அவன் யோசித்து பாருங்கள், அவன் தேவனையே முகமுகமாக தரிசித்தவர். அவருக்கு இல்லாத காரியமாக? அதுக்கு முன்னாடியே அவர் பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த ஒரு 40 வருஷம். பார்வோன் குமார் அரண்மனையில் கூட சாதாரண வேலையில் இல்லை. பார்வோன் குமாரத்தியின் மகன், ராஜாவோடைய தங்கச்சி பையன். அந்த அளவுக்கு அவர் அப்படி இருக்கிறார். அது இல்லை, வேற ஒன்று இருக்குது, நான் வேற ஒன்றை பார்க்கணும், வேற ஒன்றை சந்திக்கணும். இல்லை, கேட்டு பாருங்கள், லிட்ரலாகவே நமக்கு அந்த ஆசை வரணும். அதுதான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கும். இல்லாவிட்டால் அது இந்த பூமிக்குரிய காரியங்கள் உங்களை இங்கேயே நிற்க வைத்து விடும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை இழுத்துடும் திருப்பி. அப்போ இந்த மலையை பார்க்கறதுக்கு, அவர் கடந்து போவதற்கு அவர் ஒரு ஜேர்னி இருக்குது அவருக்கு. அந்த ஜேர்னி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் அதுக்கு முன்னாடி சில மலைகளை அவர் சந்திக்கிறார். அந்த மலைகளை தாண்டித்தான் இந்த மலை மேலே அவர் ஆசைப்படுறார். வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். முதலாவது அவன் சந்திக்கிற மலை தான், தேவ பர்வதம் மட்டும் வந்தான்.
இப்போ வந்த உடனே இந்த முதலாவது மலையில் அவர் ஏறி போய் அங்கே இருக்கக்கூடியதான முட்செடியை பார்க்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது அவியாது இருந்தது. அது எல்லாத்துக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நான் அங்கே பேசலை. ஆனால் இந்த மலையில் அவர் முதலாவது தேவனை சந்திப்பதற்கு என்ன காரணம், அங்கே என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீங்கள் முதலாவது யோர்தானை கடந்து போய் அந்த மருவ மலையிலே கர்த்தரோடு கூட உட்கார வேண்டிய மோசே முதல்ல சந்தித்த மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவ பர்வதமாகிய ஓரேப். அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு. அவனுக்கு முதலாக ஒரு காலிங் கொடுக்கப்படுகிறது. இப்போ நீங்களும் நானும் கடந்து போய் சீயோன் மலையிலே தேவனோடு கூட இருக்க போகிறோம். அப்படி இருக்க போகிற உங்களுக்கும் எனக்கும் முதலாவது அந்த ஜேர்னியில் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண வேண்டிய அல்லது ஏற வேண்டிய மலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் அழைப்பு என்கிறதான காலிங் என்கிறதான மலையில் போய் உட்காரணும், அவரை சந்திக்கணும். இந்த அழைப்பு காலிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன காலிங்னா என்ன? எல்லாருக்கும் காலிங் கிடையாது. அப்படி ஒரு தாட் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளாக அது ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வசனத்தில் அப்படி இல்லை. எல்லாருக்கும் அழைப்பு. அதுக்கு ஒரு வசனமும் அவங்க சொல்லுவாங்க, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்கிறதா நமக்கு முக்கியம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ உங்களுடைய அழைப்பு 2 பகுதியாக இருக்கிறது. நீங்க இப்போ ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க இல்லையா? இது எல்லாருக்கும் பொதுவாக எழுதப்பட்டது. அப்படி வந்த அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 2 பகுதியை உடையதாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்மில் சொல்லணும்னா மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு சொல்லி எபிரேயர் 10 சொல்லுவாங்க. ஆரோனின் முறைமைங்கிறது நியாயப்பிரமாணம். புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்கு பேர் மெல்கிசேதேக்கின் முறைமை. இந்த முறைமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் 2 காலிங் இருக்குது. அதாவது 2 காலிங் தனித்தனியாக இல்லை, 2 சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராஜாக்களாக, இன்னொன்று ஆசாரியராக. நீங்கள் ஃபாதர் பிரிக்வன்ஸ் பாட்டு கூட பாடுவீங்க இல்லையா? ராஜாக்களாக ஆசாரியராக எங்களை அழைத்து கொண்டீர் அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இந்த அழைப்பில் நீங்கள் எத்தனை பேர் ஆசாரிய அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? ராஜாக்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாம் எல்லாருமே ராஜாக்களை போல வாழுவதற்கு, ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் அது தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ராஜா அழைப்புங்கிறது இங்கேக்குரியது அல்ல. ஆண்டவர் அங்கே சொன்னது இங்கே இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். இயேசு சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இந்த வசனத்தை புரியாமல் ஒரு குரூப் என்ன சொல்லிருச்சுன்னா, கர்த்தர் நம்மை ராஜாக்களாக அழைச்சிருக்கிறாரு, நாம் இந்த பூமியில் ராஜாக்கள் மாதிரி இருக்கணும், ராஜாக்கள் மாதிரி வஸ்திரம் போடணும், ராஜாக்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே ராஜா மாதிரி என்னவா இருக்கணும்? அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் போட்டு தானே வந்திருக்கணும். அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார்? ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார். அவர் வந்திருக்கும் போது ஒரு குரூப் உங்களை இப்போ கடைசி காலத்தில் ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லி ஏமாற்றிட்டு இருக்குன்னா, இயேசு அந்த பிலிப்பியரில் ஒரு வசனம் இருக்கு, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார், நம்மெல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னென்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரர்களாக மாறி இருக்க வேண்டிய ஆள் யார்? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு கோடீஸ்வரர்களாக மாறி இருக்க வேண்டியவங்க யார்? அப்போஸ்தலர்கள், சீஷர்கள். 12 பேரும் 12 லேண்ட்லார்ட்ஸாக மாறி இருக்கணும். 12 பேரும் ஆளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சுருக்கணும் கெனிசரத் கடலோரத்தில். 12 பேரும் எருசலேமில் 12 வீடு கட்டி இருக்கணும். அப்போனா ஏன்னா நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார்னா முதல் பணக்கார லிஸ்ட்டில் யார் தான் இருந்திருக்கணும்? அவங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க. நாமெல்லாம் எதையும் விடலை, இன்னும் விட வைக்கிறதுக்கே போராட்டமாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க. அப்போ ஐஸ்வர்யன் ஆக்கினார்னா ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யன் யார் ஆயிருக்கணும்? அவங்க தான் ஆயிருக்கணும். அந்த 11 பேர் தான் ஆயிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படின்னா இதை எழுதுனது யார்? பிலிப்பியர்கள் நிருபத்தை எழுதுனது யார்? பவுல் எழுதுறாரு. அவர் அப்படியே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்கிறாரு.
எழுதிட்டு தான் அவர் எழுதுறாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அடைகிறதற்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு, நம்மை ஐஸ்வர்யராக்கும்படி அவர் தரித்திரரானார். அப்படின்னா நியாயமா பவுல் எதையுமே விட்டுருக்க கூடாது. அவரே கோடீஸ்வரனா இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசலேமில் ஒரு மினிஸ்ட்ரி, ஜெருசலேம் மினிஸ்ட்ரிஸ்னு ஆரம்பித்து அதுக்கு பவுலை பிரசிடெண்ட்டாக போட்டு, திமோத்தியை செக்ரட்டரியாக போட்டு, தீத்துவை ட்ரெஷரராக போட்டு எருசலேமில் இடம் வாங்கி செட்டில் ஆகிருக்கணும். அதானே சரி அந்த வசனத்தின்படி. அப்படின்னா அவர் சொல்கிற ஐஸ்வர்யம் அது அல்ல. சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ தரித்திரனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ பைபிள் சொல்கிற ஐஸ்வர்யம் அது அல்ல. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் இங்கே தான் பணக்காரனாக இருக்கணுன்றது தேவ திட்டம்னா, நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறார்கள். அவங்க தான் பில்லியனஸ் ட்ரில்லியனஸாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தேவனை மறுதளிக்கிறவெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். எப்படி? இன்னும் சொல்ல போனால் பிசாசை டைரக்டாக வழிபடுற ஒரு சாட்டனிக் கூட்டம் இருக்கு, அவெல்லாம் உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கான். அப்போ எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை தான் கர்த்தர் சொன்னாரா? இல்லை இல்லை, அவர் அதை பற்றி பேசவே இல்லை. உலக ஆசீர்வாதத்தை பற்றி இயேசு பேசவே இல்லை. நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார்னா நம்ம இங்கே தான் பணக்காரர் ஆகணும்னா நோ, ராங் 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 டாக்டரின், தப்பான உபதேசம். அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்குவேன் என்று சொன்னது ஸ்பிரிச்சுவலி. அப்படின்னா அப்போஸ்தலர்கள் ஆகிருக்கணும். அதுக்கு பின்னாடி வந்த மிஷினரிகள், இருந்த மிஷினரி பணக்காரனாக இருந்தவங்க இங்கே வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சாங்கன்னு இருக்கு. ராக்லாண்ட் ஐயாலாம் அப்படி தான் இருந்திருக்கிறார் இங்கே. அப்போ அவன் பைத்தியக்காரன், இப்போ சொல்கிறவன் அறிவாளி. அப்படியா? அந்த மிஷினரிகள் வந்து எல்லாத்தையும் கொடுத்து இங்கே செத்து போனவங்க பைத்தியக்காரங்க. நம்ம ஐஸ்வர்யா சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பணத்தை பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு அறிவாளிகள் ஆகிடுறோமா? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாகிற அழைப்பு அல்ல. இயேசு கிறிஸ்து முதலில் ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றினார். இதற்கு பிறகுதான் ஆயிடவர் அரசாட்சி வரப்போது, அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார். அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? உங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு கடமை இருக்கிறது. சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை, சொல்லாவிட்டால் ஐயோ. அப்போ இன்னைக்கு ஒரு ஆசாரியத்துவம் என்பது என்ன? இயேசுவை பற்றி அறிவிப்பதும் சொல்லுவதும், ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களை, அந்த ஸ்பிரிச்சுவல் காரியங்களை செய்வதும். அதுக்கு நடுவில் உங்களை விசேஷமாக ஒரு ஊழியத்துக்கு வேறு விரிச்சு எடுப்பார். அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால்னு இருக்கு. ஆனால் பேசிக்காக எவ்ரிபடி மஸ்ட் டு த காஸ்பல் ஒர்க். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் இந்த ஆசாரியத்துவத்தை செய்திருக்கிறீர்கள்? சபைக்கு வருவதே ஆசீர்வாதத்துக்காக தான். எந்த ஆசீர்வாதத்துக்காக? நான் ஆசீர்வாதத்தை குறை சொல்கிறாள் இல்லை, எந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இருக்குது. முதல்ல எது ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசீர்வாதம் ஆக்கிட்டா? வீடு ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, குழந்தை கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, லேண்டு வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, கார் வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு, நகை வாங்குறது ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. அப்போ இதை எல்லாத்தையும் உலகத்தான வாங்குறானே, அவன் யார் மூலயமா வாங்குறான்? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அது உலகத்தாருக்கு கிடைக்காது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தானுக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுலாம் ஆசீர்வாதமா நீடா தேவையா? நம்ம தேவையை ஆசீர்வாதம்னு மாற்றிட்டோம். கண்டிப்பாக இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது, அது தேவை. ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் நடந்து போனால் பரவாயில்ல, சைக்கிளில் போனால் பரவாயில்ல. இப்போ அப்படி இல்லை, வேலை கொஞ்சம் தூரமாகி போச்சு, நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கார் தேவைப்படுது, டூ வீலர் தேவைப்படுது. அது நீடு. அது எப்படி ஆசீர்வாதமாக மாறும்? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும், ஏதோ போக வரணும், கொஞ்சம் பிஸ்னஸ் விஸ்தாரமாகுது, ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். இது எப்படி? ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன், கர்த்தரை ஆசீர்வதிச்சு. அது எப்படி ஆசீர்வாதமாகும்? உங்கள் கூட ஒரு நான் பிலீவர் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? உங்கள் கூட ஒருத்தன் இயேசுவை திட்டுற ஏத்திஸ்ட் வந்தானே, அவனை யார் ஆசீர்வதிச்சது ஃப்ளைட்டில்? அதெல்லாம் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுமா? உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். நீங்கள் வச்சிருக்கிற இந்த பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் ஒரு நாள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க,
ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாமே நமக்கு உண்டு. ஆபிரகாம் வந்து செல்வ சீமானாக இருந்தார், நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்கிறாங்க. கலாத்தியரில் தான் அந்த வசனம் இருக்குது. நீங்கள் வாசிக்கும் போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படி இப்படி ஆயிற்று அப்படின்னு இருக்கு. எதை பற்றி அங்கே சொல்கிறாரு? உலக ஆசீர்வாதமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஆபிரகாம் செல்வச்சீமானாக இருந்தார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. அடுத்து வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்குக்கு கொடுத்தான். சரி, கரெக்ட். அப்போ ஆபிரகாம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஈசாக்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஈசாக்கு என்னவா இருக்கணும்? நியாயமா ஈசாக்கு என்னவா இருக்கணும்? பெரிய கோடீஸ்வரன் தானே இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டு போயிட்டார்ல. வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி. எப்போ என்ன ஆகி? ஐஸ்வர்யவான். அப்ப அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? அவன் ஐஸ்வர்யவனாகி, அடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்பதான் அவன் ஆகிறானே. அப்ப அவங்க அப்பா என்ன கொடுத்தாரு, அவனுக்கு என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வாசிச்சு பாருங்க பின்னாடி. அப்புறமா போயிட்டு அவங்க அப்பா கொடுத்த ஊற்றையெல்லாம் தூத்து போட்டாங்க. அவன் சம்பாதிக்கிறான் கையால், அவன் விதைக்கிறான், அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். வசனம் சொல்லுது ஐஸ்வர்யவனாகி. அப்போதான் அவன் பணக்காரனாவே மாறுறான். சரி, ஈசாக்கு இப்போ பணக்காரன் ஆயிட்டார், நிறைய பரிவாரம் சொத்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது யாருக்கு போகணும்? யாக்கோபுக்கு போகணும். யாக்கோபு எங்கே போயிட்டாரு? லாபான் வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் சொல்கிறாரு, நான் கோலும் கையுமாய் போனேன், கர்த்தர் 2 பெரும் பரிவாரங்களோடு என்னை திரும்பி வர பண்ணினார். அப்போது ஈசாக்கோடைய சொத்து யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. சரி, யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? யோசேப்புக்கு போகணும். அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யோசேப்பு இப்போ எங்கே போயிட்டாரு? எகிப்துக்கு போயிட்டாரு. இப்போ யோசேப்பு யாக்கோபு பார்க்க வந்தாரா? யாக்கோபு இப்போ யோசேப்பை பார்க்க போனாரா? எகிப்துக்கு பார்க்க போனார். அங்கே போனால் இவங்க எல்லாரும் பஞ்ச காலத்தில் அங்கே போய் சேர்றாங்க. யோசேப்பு தான் அவர்களை போஷிக்கிறான். அப்போ யாக்கோபு ஆசீர்வாதம் யாருக்கு வரல? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாமின் உலக ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரவில்லை, ஈசாக்கின் உலக ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போகவில்லை, யாக்கோபின் உலக ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போகவில்லை. ஆனால் முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. எது உண்டு? அவர்கள் 3 பேர் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருந்தது, பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவர்களை கடந்து வந்துச்சு. இதை நீங்க இன்னைக்கும் புரிஞ்சுக்காம ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு உண்டு, ஆபிரகாம் செல்வ சீமானாயானான். இல்லைங்க, உலகத்தில் உங்களை கர்த்தர் தரித்திரமாய் இருக்க சொல்லவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தர் கொடுக்கிறது எல்லாமே நீட், தேவை. நீங்கள் குறைவாக இருக்க பரலோகம் விரும்பல. என்ன தேவையோ பரலோகம் கொடுக்குது. நீங்கள் குழந்தையா பிறக்கும் போது ஒரு சின்ன கவுனு சின்ன சட்டை தேவைப்பட்டுச்சு, பரலோகம் கொடுத்துச்சு. நாம அப்புறம் 30-40 வயசு ஆன உடனே 38 இன்ச்சு 40 இன்ச்சு சட்டை 42 ஆச்சு, 44 ஆச்சு, டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல். அப்புறம் அந்த கடைக்காரர் சொல்றாரு, உங்க சைஸுக்கு சட்டையே இல்லை சார்ன்ட்டார். இப்போ போய் இன்னொரு கடையை தேடி அந்த சட்டையும் கிடைக்கிறாரு, அதையும் கர்த்தர் கொடுக்குறாரு தானே. குழந்தையா இருக்கும்போது கவுன் கொடுத்த ஆண்டவர், இவ்வளோதான்ப்பா உன் சைஸு, பரலோகம் இவ்வளோ தான் கொடுத்துருக்கு, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு கவுனோட விட்டுட்டாரா? வளர வளர என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்க வல்லமை உள்ளதா இருந்துச்சு, இன்னும் இருக்கும், முடிவு பரியந்தம் நடத்தும். பரலோகம் உங்களை தரித்திரா இருக்க சொல்லவில்லை. வாட் எவர் யூ நீட் த ஹெவன் வில் கிவ். உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும். ஆனால் ஆசீர்வாதம் அதல்ல. ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? எனக்கொன்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார், அது வானத்துக்குரியது, அதை நான் போகும்போது சுதந்திரித்துக் கொள்வேன். அதற்காகத்தான் நான் இங்கே காத்திருக்கிறேன். அப்போ நான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறத நான் இங்கே செய்யணும் இல்லையா? செஞ்சா தானே நான் அந்த போய் மர்ருவ மலையில் போய் பார்க்குற மாதிரி சீயோன் மலையில் போய் இயேசுவை பார்க்க முடியும். நான் இங்கே ராஜாவாக இருக்கணும் ராஜாவாக இருக்கணும்னு எல்லாம் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை என்ன செஞ்சுச்சான்? சூடு போட்டுக்குச்சான்னு சொல்லிட்டு இந்த உலகத்தானை பார்த்து ஊழியக்காரனை இப்போ சூடு போட தொடங்கிட்டான். நான் அவனை மாதிரி அந்த கார் வாங்க போகிறேன். நீ கார் வாங்குறத நான் குற்றமாக சொல்லலை, உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிங்க. யார் வேணான்னு சொன்னா? ஆண்டவர் தேவையே வேணானே சொல்லலை. இப்போ குடும்பம் 4 பேர் ஆயிடுச்சு, ஒரு பைக்கில் 4 பேர் போக முடியாது, ரூல் படி போக முடியாது.
சரி, அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கார் தேவைப்படுது. கார் தேவைப்படும் போது கொடுக்க போகிறாரு. சில நேரத்தில் நமக்கு கார் தேவைப்படாது, பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிடுவான். பார்த்தோன்னே அவன்லாம் வாங்கிட்டான், எனக்கு அப்புறம் தான் வந்தான். அவன் சும்மா இருந்தாலும் வீட்டம்மா சும்மா இருக்காது. பாருங்கள், எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் கார் வாங்கிட்டாங்க. அவள் வந்து இறங்கும்போது காரில் இறங்குறான். எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? என்ன எப்படி இருக்கு? என்ன இப்போ நம்ம கார் தேவைன்னா கர்த்தர் கொடுக்க போகிறாரு. கார் தேவையில்லை இப்போ, அதனால் கர்த்தர் கொடுக்கல, அவ்வளோதான். ஒரு நாள் வரும், தேவைப்படும் போது கொடுப்பாரு. சிலலாம் உடனே எப்படியாவது இஎம்ஐ போட்டு காசை கட்டி வாங்கி காரை நிற்க வைக்க வீட்டில் இடமும் இல்லை, வாசலில் இடமும் இல்லை, ரோடே இவ்வளோட்டு தான் இருக்குது. அதனால தான் கர்த்தர் 2 வீலர் கொடுத்துருக்கிறாரு அந்த ரோட்டில் போகிறதுக்கு. இவங்களுக்கு ஆசை, காரை வாங்கியாச்சு, உள்ளே போனால் ரிவர்ஸ்லேயே தான் வருது, திருப்ப கூட வழி இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 தெரு தள்ளி காரை நிறுத்தி விட்டாங்க. அப்புறம் வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. நைட் படுக்க போகும்போது காரு அங்கே நிற்கிது, நம்ம இங்கே தூங்குகிறோம். எவனாவது காரை கண்ணாடி உடச்சிட்டானா, காரை கீறல் போட்டானா? அப்புறம் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? இப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? நடுத்தருவில் தூங்குற ஆசீர்வாதம் தேவையா? 2 வீலராக இருந்தாலும் நிம்மதியாக மனைவி பிள்ளையோட வீட்டில் தூங்குறத விட்டுட்டு போய் நடுத்தருவில் சீட்டை சாய்ச்சிட்டு ஏசியை போட்டு படுத்திருக்காரு. அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா கர்த்தர் கார் கொடுத்தாரு. நடுத்தருவில் தூங்குறேன்னு உனக்கு தோணவே இல்லை பாருங்க. இது ஆசீர்வாதம் யார் சொன்னா? இப்படித்தான் நீங்கள் தேவையில்லாத நேரத்தில் ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் அது ஒரு கத்தி கதறி கெஞ்சி உபவாச ஜபத்தெல்லாம் குறிப்பு எழுதி கொடுக்கறது. எங்கள் அக்கா தங்கச்சிகளை விட நாங்கள் மோசமான நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஆண்டவர் பார்த்தார், வச்சுக்க இந்தா. அப்புறம் பெட்ரோல் போட வழி இல்லை. அப்புறம் காரை போய் பார்த்தா 3 வருஷம் ஆகி 100 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். அன்றைக்கி ஒருத்தர் கிட்டத்தட்ட 2 வருஷம் வண்டி வாங்கியிருக்காரு, 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கேன். எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்ன பிரதர் 800 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க, புதுசாகவே இருக்கேன் வண்டி அப்படின்னு. அவர் சொன்னார், இப்போ இருக்கிற பெட்ரோல் விலையில் விற்கிற எங்கே பாஸ்டர் பெட்ரோல் போட முடியுது, அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க? அதில் ஒரு ஆசை. எங்கள் வீட்டு வாசல்லையும் கார் நிற்கிது. பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, கார் வச்சுருக்கீங்களா? ஓட்டுவீங்களா? பெட்ரோல் வேலை. அப்புறம் எதுக்கு அந்த கார் உனக்கு கர்த்தர் கொடுக்குறாருனா பெட்ரோல் போடுகிற வழியையும் கொடுப்பார், நிற்க வைக்கிற இடத்தையும் கொடுப்பார், கவலை இல்லாமல் ஓட்ட வைப்பார். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா மைலேஜை பார்த்துக்கிட்டே ஓட்டுவான். 80, ஐயோ 8 தான் கொடுக்குது, ஓரமாக நிறுத்து வண்டி, ஆட்டோவில் போகலாம். எதுக்கு இன்றைக்கி நம்ம ஆட்டோவில் போயிடுவோம், எதுக்கு? அது மைலேஜ் 8 தான் கொடுக்குது, இதில் போய் 500, 1000 ரூபாய்க்கு. அப்புறம் எதுக்கு அந்த கார் உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அதில் சந்தோஷமாய் அனுபவிக்கத்தான் தருவாரே ஒழிய ஒரு நாளும் அதனால் வேதனையை கூட்ட மாட்டார். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ராஜாவாகணும் உங்களை ஏமாத்துறான். பிசாசுடைய உபதேசம், நான் நேரடியாகவே சொல்றேன், அவன் தான் பிசாசு தான் சொன்னா உலகத்தின் மகிமைகள் எல்லாவற்றையும் காண்பித்து நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன்னா. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. அந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எவனாவது வந்து உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு சொன்னால் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுங்க. ஏன்? நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை, தாயின் கருவில் உருவாகும் போதே எழுதி நோட்டு போட்டு அழகாக தெளிவாக வச்சுட்டார் ஆண்டவர். யூ டோன்ட் வாண்ட் டு வரி ஃபார் எனிதிங். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மீட்டிங் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் ஒரு நாள், என்ன ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களாமேனாரு. ஆமாண்ணே, நாளைக்கு காலை எங்கள் சர்ச்சில் செய்தி கொடுக்க வரீங்களான்னாரு. ஐயோ அதோட வேற என்ன வேலை இருக்கு, நான் காலையிலே வந்துடுறேன். எத்தனை மணிக்குனார்? 9 மணிக்குனார். 8:55 போனேன், சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. 8:55 போயிட்டேன், சர்ச்சு பூட்டி இருந்துச்சு. பாஸ்டரே 9:05 தான் வந்தார். அதுக்கப்புறம் வந்து பெருக்குனாங்க, பாய் போட்டாங்க, நானும் கூட உட்காந்துக்கிட்டே இருந்தேன். கூட்டம்லாம் முடிச்சாச்சு. முடியும் போது 60 ரூபா கொடுத்தாரு ஆஃபரிங். நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, 60 ரூபா ஆஃபரிங் கொடுத்தாரு. ஏன்னா அவரால் அவ்வளோதான் முடியும். அன்றைக்கி 60 ரூபா கொடுத்தாரு. அன்றைக்கே பெட்ரோல் 30 ரூபாயோ 35 ரூபாயோ, 2 வீலர் தான் வச்சுருந்தேன். பெட்ரோல் போட்ட 35 ரூபாய்க்கு 25 ரூபா தான் கையில் இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த 25 ரூபாயிலிருந்து ஆரம்பித்த ஆண்டவர் இன்னைய வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட போட்டு ஒவ்வொரு நாளும், என்னப்பா 25 ரூபா கொடுக்குறாங்க, பார்த்து போட்டு கொடுங்கப்பா, கொஞ்சம் எதாவது செய்ய சொல்லுங்கள், ஏதாவது ஆளை எழுப்புங்க, வர்றவங்களை ஏதாவது பார்த்து கொடுங்க கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே ஆட்களை அனுப்புவார். அவருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்தால் போதும், ஆண்டவர் அள்ளி கொண்டு வந்து கொட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ராஜாக்களாக இருக்கிறோம், ஆசாரிய வேலையை செய்கிறோமா? அதான் ஒரே பருவத்தில் முதலாவது உன் அழைப்பை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? இப்போ சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இன்ஜினியராக்க பரலோகத்தில் நீங்கள் அனுப்பலை, டாக்டராக்க அனுப்பலை, உங்களை கலெக்டராக்க அனுப்பலை. அதெல்லாம் தேவை, ஆசை,
ஒன்று உங்கள் ஆசை, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசை, இல்லை யாரோ ஒருத்தருடைய ஃப்யூச்சர் பிளான், ஏதோ ஒன்று. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு பரலோகத்தின் திட்டத்தோடு கூட அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கண்டுபிடிக்கணும். அந்த அழைப்பை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போவும் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் அழைப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் உங்கள் அழைப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தையாவது செய்யணும். யாருக்காவது சொல்லணும், ஒருத்தருக்காவது அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும். நாம் யாருக்கும் ஷேர் பண்ணுறது. இப்போ நீ வந்தோம், இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேலை என்ன, ரொட்டீன் ஒர்க் என்ன, வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு எழுதப்படாத ஒரு நியாயப்பிரமாணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் வெஜிடேரியன் டே. அது நம்ம வச்சுருக்கிறோம். ஒன்று வரும்போதே சிக்கன் மட்டன் சொல்லிட்டு வந்திருப்போம், இல்லை நேற்றே வாங்கி 65 பவுடர் போட்டு வச்சுட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம மைண்ட்லலாம் என்ன இருக்கும், இந்த ஆள் முடிச்சானா வேகமாக போய் பொறிச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரணும். இதுதான் நம்மளுடைய மைண்டு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் பேர் அட்வான்ஸ் இருக்குது. இப்போ வந்து சண்டேங்கிறது நோ கிச்சன் டேன்னு ஆக்கிட்டான். போகும்போதே ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்துறது, வரும்போது இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒருவேளை அடுத்த ஆராதனையில் சொல்கிறேன், டைம் போகும்போதே அவங்க தோணும், ஐயோ கூட்டம் வந்துடும், இந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்கிறான், வந்து என்ன செய்யணும்னு தெரியலையே, சோத்திர ஆண்டவரே இந்த ஆள் வாய்க்கு காவல் வைங்கப்பா, இந்த ஆள் முடிச்சா தான் அந்த ஹோட்டலுக்கு போக முடியும், அங்கே கூட்டம் வந்துடும். அப்படி தான் இப்போ மைண்டு போகுது முழுக்க. இப்போ நம்ம யாருக்குமே இந்த நாள் வந்து, எங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் 5:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும், 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். 2 ஆராதனைலையும் அட்டன் பண்ணுவோம். முடிச்சுட்டு 3:30 மணிக்கு ஓப்பன் ஏர்னு சொல்லுவாங்க, இந்த திருப்பிரசங்கம், அதுக்கு போவோம். 6 மணிக்கு முடியும். 6:30 மணிக்கு மாலை ஆராதனை. அதுக்கு போயிட்டு 8:30 தான் முடியும். வீட்டுக்கு போகும்போது 9:30 ஆகும். காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டோம்னா நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். எங்களுக்கு சண்டேங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. ஆண்டவர் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தில் சொல்லும் பொழுது இஸ்ரவேலருக்கு 7 பண்டிகை நியமிப்பார். ஆனால் 7 பண்டிகைக்கு முன்னாடி நீங்கள் ஆசாரிக்க வேண்டிய பண்டிகைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதை சொல்லுவார்னா ஓய்வு நாளை பற்றி சொல்லுவார். அந்த ஓய்வு நாள் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் 7 பண்டிகை. நமக்கு பண்டிகைலாம் என்னன்றது வேறு விஷயம். சண்டே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஃபெஸ்டிவல் டே மாதிரி. இந்த ஒரு நாளை முழுக்க தேவனுக்கு யூஸ் பண்ணி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் அதை ரிவர்ஸாக பார்க்குறீங்க. எப்படி பார்க்குறீங்க? 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் சாப்பிட்ற நாள், அந்த ஒரு நாள் தான் துணி துவைக்கிற நாள். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வந்து வாங்கி வச்சுருக்காங்க லாண்ட்ரி கூடன்னு ஒன்று இருக்கு, அப்படியே பெருசாக ஓரத்தில் கார்னரில் நிற்கிது. வீட்டில் எல்லாம் 4 பேரும் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரம் முழுக்க உள்ள பொத்துன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்துக்கிட்டே வரும். முதல் நாள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும், 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அது பலுகி பெருகி கோலியாத்து மாதிரி நிற்கும். அப்படியே நின்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை டேன்றதுன்னு கேட்டிங்கன்னா துணி துவைக்கிற நாள். அந்த வாஷிங் மிஷினில் தூக்கி போட்டு 1 செட்டு 2 செட்டு 3 செட்டு ஓடியான்னு கூப்பிடுது. வந்த உடனே அதை எடுத்து அதில் ட்ரையர் வேறு இருக்குது, தூக்கி இதில் போடு அதில் போடு. சண்டேங்கிறது துணி துவைக்கிற நாள். சண்டேங்கிறது நான் வெஜிடேரியன் நாள். அவருக்கு கணவருக்கு சண்டேங்கிறது தூங்குகிற நாள். அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார், இந்த ஒரு நாள் தான் நான் தூங்குகிறேன், இன்றைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன். மற்ற நாள்லாம் இவர் தூங்காமல் வாட்ச்மேன் வேலை பார்க்குற மாதிரி அன்றைக்கும் தூங்குறாப்புல, இன்றைக்கும் தூங்குறாப்புல. பசங்களை கேட்டு பாருங்கள், சண்டேயில் எழுப்புறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம். 3rd வேர்ல்டு வாரே நடக்கும். கேட்டால் சொல்லும், எல்லா நாளும் காலேஜுக்கு போகிறோம், இந்த ஒரு நாள் தான் தூங்குகிறோம். அது காலேஜில் போயும் தூங்க தான் செய்யுது. இங்கேருந்து பஸ்ஸில் போகும்போதே தூங்கிட்டு போகுது, காலேஜில் போயும் தூங்குது. பல நேரத்தில் டீச்சர் தான் எழுப்பி அனுப்புகிறாங்க, அவளை எழுப்பு அப்படிங்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தூங்கிட்டு. ஆனால் சொல்கிறது என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தூங்குகிறோம். அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்கன்னா ரிவர்ஸாக பார்த்துட்டீங்க. இந்த ஒரு நாள் கர்த்தருக்குரியது. இந்த ஒரு நாள் முழுக்க தேவனுக்கென்று எதாகிலும் செய்ய வேண்டும். 6 நாள் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு நாளாவது ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு ஓப்பனர் மினிஸ்ட்ரி செய்யுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. சபையில் எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, பாஸ்டர் கேளுங்க, நாங்கள் ஏதாவது செய்யட்டுமாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் இங்கே உட்காந்துருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். சர்ச்சு நிறைவாக இருந்துச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. முடிஞ்ச உடனே சாட்சி சொல்லுவோம், எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டா கர்த்தருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். மதுரைக்கு என்ன, மதுரைங்கிறதா எழுப்புதலுடைய மையமாக மாறிடும். இங்கிருந்து எழுப்புதல் இந்தியா முழுக்க போயிடும். நீங்கள் அத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 120 பேர் உலகத்தையே கலக்கிட்டா ஒரு குட் சமாரிட்டன் சர்ச்சு இந்த இந்தியாவை கலக்க முடியாதா? நீங்கள் அத்தனை பேரும் எழும்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒன்று உடனே பவுலை மாதிரி எழுந்துச்சு திருச்சந்தையில் போய் திருச்சந்தையிலிருந்து பிரியமானவர்கள் கூப்பிட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் யார் யாருக்கு செய்ய முடியுமோ பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாளை முழுக்க இயேசுக்கு என்று செயல்படுத்துங்க. பர்வதம் என்பது அழைப்பை உறுதிப்படுத்துகிற இடம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார்.
அப்போ இங்கே வந்திருக்கிறீங்க, முதலாவது நீங்கள் தேவனை சந்திக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே ஓட வேண்டும். ரெண்டாவது, மோசே அடுத்த மலைக்கு போகிறார். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 19:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். 3வது வசனம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு. இப்போ 2வது மலையில் ஏறுறார் மோசே. முதல் மலை அவர் ஃபஸ்ட்டு பார்த்தது ஓரே பர்வதம். அங்கே அவர் அழைப்பை பெற்றுக்கொண்டார். அந்த அழைப்பை சரியாக செய்தார். ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்தோடனே இப்போ அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். செகண்ட் லெவல். நம்ம இன்னும் ஃபஸ்ட் லெவலுக்கே முடியல, செகண்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஆண்டவர் கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறாரு? 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 20:9. யாத்ராகமம் 20:9. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. இல்லை, யாத்ராகமம் 20 வாசிக்கிறீங்க. சாரி, 19:9 வாசிங்க. மன்னிக்கணும், 19:9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். இப்போ அடுத்த மலைகளை எதுக்கு ஏற சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் இப்பொழுது மோசேக்கு சில காரியங்களை கொடுக்க போகிறார். இன்னும் கொடுக்க போகிறார். கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ப்ரீஷியஸான விஷயத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்கள் என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கணும். அவன் மேரில் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரணும், அக்செப்ட் பண்ணணும். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, மலைக்கு மேலே வா, நான் என்ன செய்வேன், என்னுடைய பராக்கிரமத்தை நான் உனக்கு காட்டுவேன். வாசிங்க 18வது வசனத்தை வாசிங்க. 20:18 வாசிங்க பார்ப்போம். சாரி, 19:18 வாசிங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. இதுதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு அத்தாரிட்டியை உண்டாக்கி கொடுக்குறார். மோசே இப்போ ஜனம் நடத்திட்டு வராரு. இப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும், இன்னும் கொடுக்கலை, அதுக்கப்புறம் தான் கொடுக்க போகிறாரு. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கொடுக்குற விஷயத்தை ஜனங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு மோசையை ரெடி பண்ணுறார். மோசே மேலே ஒரு பயம் உண்டாக வேண்டும், அந்த ஒரு அத்தாரிட்டி. இப்போ பாருங்கள், தாவீது சாலமோனை இன்னும் ராஜாவாக அபிஷேகம் இன்னும் பண்ணலை. அத்தோனியா தன்னை ராஜாவாக எல்லாருக்கும் சொல்லிட்டு பிரபுக்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தாப்பா ராஜான்னு விருந்து வச்சுட்டார். எல்லா பிரபுக்களும் போய் அவரோட உட்காந்து விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தாவீதுக்கு சொன்ன உடனே தாவீது கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, நாத்தானை கூப்பிட்டு நீ போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். இப்போது அவன் கூப்பிட்டுட்டு போய் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணான். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. இன்னிலிருந்து சாலமோன் என்னவா இருப்பார், ராஜாவாக இருப்பார்னு ஒரு கிரீடத்தை தூக்கி தலை மேலே உட்கார வச்சு கழுதை மேலே வச்சு கூட்டிகிட்டு வந்தான். இது மட்டும்தான் நடந்துச்சு. ஆனால் வசனம் சொல்லும், இந்த காரியத்தை அத்தோனியாவும் கூட இருந்த பிரபுக்களும் கேட்டபோது அவர்கள் தங்கள் ஒட்டகங்களின் மேல் சேனைகளை வைத்து ஓடி போனார்கள் இருக்கு. இப்போ ஒன்றுமே செய்யலை. இன்னும் சாலமோன் ராஜாவாகி சண்டை போடலை, இவங்களை துரத்திக்கிட்டு போகல, இன்னும் அவனுக்கு ஒரு ஆர்மி ரெடி ஆகலை, எதுவுமே இல்லை. எல்லாம் தாவீதுகிட்ட இருந்து அப்படியே வரப்போகுதுன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது வந்த உடனே ஏன் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு? இவங்களுக்கு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அதுதான் அந்த அபிஷேகத்துக்குரிய பயம். இன்னும் அவன் சண்டை போட்டு பெரிய சாதனையெல்லாம் செய்யலை, அவன் ராஜாவாயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவர்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்து அழைப்பை கொடுத்த உடனே உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் வந்து தங்கும். அந்த பயம் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை உண்டாக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அடுத்தவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயத்தை உண்டாக்கும். அது வரணும் உங்கள் மேலே. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆகாப் இருக்கிறார், பெரிய சேனை, இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா. அவர் எலியாங்கிறவன் ஒரு சாதாரண ஆள், வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் ஒபதியாவுக்கிட்ட போய் எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் சொன்னார் எலியா கிட்ட, நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. ஆனால் எலியா சொல்கிறார் ஒபதியா கிட்ட, எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல். டிஃபரன்ஸ் புரியுதா? கர்த்தர் சொன்னது உன்னை போய் என்ன செய்ய, ஆகாபுக்கு காண்பி. இப்போ நம்மளை மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க,
உன்னை போய் மந்திரிக்கு காண்பி அப்படின்னா நைட்டோட நைட்டாக போயிடுவோம். அவர் வீட்டு வாசலில் போய் உட்காந்துருவோம். யார்ப்பா நீ? ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்கிறார். ஐயா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாருங்கிறது ஒரு பெரிய லெட்டர் மாதிரி, நமக்கு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி. ஓ சொல்லிட்டார் ஆண்டவர். எலியா சொல்கிறான் ஓபதியா கிட்ட, போய் நான் வர சொன்னேன்னு ஆகாப்பை வர சொல்லு. ஆகாப்பு வந்தானா இல்லையா? வந்தான். ஏன் வந்தான்? ஆகாப்பு கிட்ட யாராவது அப்படி சொல்ல முடியுமா? வேறு எந்த சிட்டிசனாவது ஆகாப்பை பார்த்து நான் வர சொன்ன ராஜா வான்னு சொன்னால் வருவானா? ஏன் எலியா சொன்ன உடனே வந்தான்? எலியா கிட்ட எந்த ஆர்மியும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த அபிஷேகம் ராஜாவை வர வந்து அவனுக்கு முன்பாக நிற்க வைக்கிறது. அந்த அத்தாரிட்டி தான் ரெண்டாவது உங்கள் மேலே வரணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட அதை வாங்கணும். ஏன் சில ஊழியக்காரங்களை பார்த்த உடனே நமக்கு அவங்க மேலே வந்து மாம்ச பயம் வரல, ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வருது? இல்லை, ஏன் வருது? கர்த்தர் அவங்க மேலே வச்ச அபிஷேகம். லேவியராகமத்தில் எழுதும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மேல் என் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறதே பார். லேவியராகமம் 21:12 வாசிங்க. 21:12 வாசிங்க பாப்போம். லேவியராகமம் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேகத்தை, நல்லா கவனிங்க, அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. கிரீடம்னா என்ன தெரியுமா? அத்தாரிட்டி. ஒரு சாதாரண ஆளுக்கு தலைமையில கிரீடம் வச்சுட்டு அவர் என்னவா மாறிடுறாரு? ராஜாவா மாறிடுறாரு. அத்தாரிட்டி வந்துடுது, அதிகாரம் வந்துடுது. இப்ப சொல்றாரு, அபிஷேக தைலம் எனும் கிரீடம். உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கிறது. உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு கனம் இருக்கிறது. அது அடுத்தவர்களை ஸ்பிரிச்சுவலி பயமாக்கும். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, அது என்னங்க பயப்படுறது? நம்ம வந்து ஊழியக்காரனை பார்த்தா பயப்படணுமா? ஊழியக்காரனை பார்த்து மாம்சத்தில் பயப்படுறதில்ல. சில ஊழியக்காரங்க இருக்காங்க மாம்சத்தில் பயமுறுத்துவாங்க. என்னையே ஏற்று பேசுறியா நீ? கர்த்தர் உன் கையை நொறுக்குவார், கர்த்தர் உன்னை அடிப்பார். ஆண்டவர் அடியாலாம் மாற்றிடுவாங்க. இவங்க அவரை அடித்தவரே அவர் ஒன்றும் பண்ணல. இவங்க சொல்லிடுவாங்க, எனக்கு விரோதமாக நாவை அசைச்சலை, உன் நாவு சுழட்டி வாய். அதான் நமக்கு பயமாயிரும். என்னடா ஆகிப்போச்சு, இப்போ ஏதோ பண்ணிட்டோம் போல். சிலர்லாம் வந்து வீட்டில் ஜோம் பண்ண சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது, நீங்கள் இந்த ஹவுஸ் விசிட்டிங் ஊழியக்காரன்னு கொஞ்சம் பேர் வச்சுருக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும்? இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்கு 2 பேர் எப்படியும் வராங்க தானே. சர்ச்சுக்கு தெரியாமல் வருவாங்க. அதான் அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க வருவாங்க. பெரும்பாலும் இந்த ஹவுஸ் விசிட்டிங் ஊழியக்காரங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு வேலை பண்ணுவாங்க, இப்படி கண்ணை மூடி ஒரு பாம்பு போகிறத பார்க்குறேன் பாரு. பாம்பு போகிறத பார்க்குறேன் பாரு. நம்மளால் வந்தவன் அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் சாக்காயிடுவான். ஐயோ, இப்போ அவனுக்கு சாதாரணமான ஆக்சிடெண்ட் கூட இப்போ பெரிய ஆக்சிடெண்ட்டாக தெரியும். ஒருவேளை இதனால தான் ஆக்சிடெண்ட் ஆச்சோ. எனக்கு அப்போவே தெரியும், என் பையன் 70 மார்க் எடுக்க வேண்டியவன் 60 எடுத்தான். அதுக்கு காரணமே இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே ஓடுறது தான்பான். பாம்பு ஓடினதுக்கும் இவன் படிக்காததுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் சொல்லுவாங்க, இங்கே யாரோ உங்களுக்கு விரோதமாக சூனியம் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம இருக்க வீட்டில் சகோதரி கணவரை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அம்மாவாக தான் இருக்கும். கதையை முடிச்சுட்டு அவன் போயிட்டான், வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் மாமியாரை பார்த்தியா சூனியக்காரி மாதிரியே தெரியும் வீட்டுக்கு வரும்போது. பல நேரங்களில் குடும்பத்தை என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஆட்கள்? அப்படியே பயம் முறுத்தி உங்களை அப்படி. நான் சொல்கிறது இந்த பயம் இல்லை, இந்த பயம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வீட்டில் போய் தங்கி இருந்தார். நடந்த சம்பவம். தங்கி இருந்தார். நைட்டு தூங்க போகிற நேரத்தில் பார்த்தா பாம்பு அந்த ஒரு மூச்சு விடும்ல, அந்த சவுண்டு வருது, அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. இவர் லைட்டை போட்டு பார்க்குறாரு, எதுவுமே இல்லை, ரூம் காலியாக இருக்குது. திருப்பி லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாரு. ஒரு 15 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு. இவர் பார்த்தாரு, இந்த வீட்டுக்குள்ளே வலு சர்ப்பத்தின் ஆவி கிரியை செய்கிறது. ஏஞ்சி உட்காந்து காலையில் 4 மணி வரைக்கும், 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பிசாசை கட்டியிருக்கிறார். கட்டி இவரே டயர்டாகி தூங்கிட்டார். 6 மணிக்கு அந்த வீட்டு ஓனர் வந்து அந்த அழைச்ச பிரதர் வந்து, பாஸ்டர் காஃபி குடிக்கிறீங்களான்னு, உங்கள் வீட்டுக்குள்ளே வலு சர்ப்பத்தின் ஆவி இருக்குது, நான் கட்டுறேன், அது அடங்க மாட்டேங்குது, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புஷ்புஷ்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே, என் வீட்டிலே அவருக்கு பயங்கர சந்தேகம். என் வீட்டுக்குள்ளே எப்படி பாம்பு இருக்கும்? நம்மளெல்லாம் ஜெபம் பண்ணுறோமே, நம்ம தேவ பிள்ளைகளாச்சேன்னு இப்படி வீட்டை சுற்றி பார்த்தோன்னே திடீர்னு அந்த சவுண்டு இவருக்கு கேட்குது, புஷ் புஷ் அப்படின்னு.
உடனே கேட்டுச்சா உங்களுக்குன்னாரு. ஆமாம் பாஸ்டர் எனக்கும் கேட்டுச்சு. சொன்னேன்னா ஆவி இருக்குது. ஓ இதைத்தான் சொன்னீங்களான்னாரு. ஆமான்னு. வேற ஒன்றும் இல்லை, அது ரூம் ஃப்ரெஷ்னர் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அது பொஸ்ன்னு அடிக்கும். அது 1/2 ஹவருக்கு ஒரு தடவை அது என்ன செய்யுமாறு ஆட்டோமேட்டிக் பேட்டரி போட்டு வச்சுருக்காரு. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை புஷ்ன்னு ஸ்ப்ரே பண்ணோம். இவர் நினச்சிக்கிட்டாரு வலு சர்ப்பம் கூப்பிடுதுன்னு நினச்சிக்கிட்டாரு. இந்த மாதிரி உங்களை பயமுறுத்துகிற ஊழியக்காரங்களை பற்றி நான் சொல்லலை. அந்த அபிஷேகம் அல்ல, வேறொரு அபிஷேகம் இருக்கு. அவர்கள் மேலே பார்த்த உடனே கர்த்தரை குறித்திட ஒரு பயம் வரும். சில நான் பேர் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அது. ஏசிய சர்ச்சினுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா இருந்தாங்க. அவங்க ரூம்குள்ளேயே சாதாரணமாக போக முடியாதும்பாங்க. காரணம் என்னென்னா, அவர் அங்கே உட்காந்து அந்த ரூமுக்குள்ளே உட்காந்தா எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜனங்க சந்திக்க வந்து அந்த ரூமுக்குள்ளே போவாங்களாம். அந்த ரூம் அவரை பார்க்க போகும்போதே பாவ உணர்வு வந்து அழுவாங்களாம். அந்த தேவ மனுஷனை பார்க்கும்போதே அவங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் அவரை பற்றி சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் நின்று நீங்கள்லாம் போய் பேசிடவே முடியாதான். போய் நின்ன உடனே ஏதாவது நீங்கள் பேச ஆரம்பித்தோடனே பொய்ன்னு சொல்லிடுவாராம் இமிடியேட்டாக. அவர்கிட்ட போய் நிற்கவே பயப்படுவாங்களாம். ஒரு பரிசுத்தவனை பற்றி சொன்னாங்க. ஒரு பையன் போய் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எக்ஸாமில் அவன் 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபெயிலு. சரி 4 சப்ஜெக்ட்னு ஃபெயில்னு சொன்னால் ஏதாவது தப்பாகிட போகுதுன்னு கொஞ்சம் கௌரவமாக இருக்குன்ட்டு என்னப்பா ஆச்சுன்னாராம். இல்லை பாஸ்டர் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னு. அவர் சொன்னாராம், இல்லையே நீ 4 ஃபெயில்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு. அதையே ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க. இந்த பயத்தை தான் சொல்கிறேன். அதுதான் கர்த்தருடைய அபிஷேகத்தில் வரக்கூடிய பயம். அந்த ஊழியக்காரர் ஒன்றும் கரண்டு முரடாக இருக்க மாட்டார், கையில் கத்தி வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டார். ஆனால் அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பயம் வரும். அந்த பயத்தை தான் மோசே மேலே கர்த்தர் உண்டாக்கினார். அதைத்தான் சொல்கிறாரு, உன்னை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம் வரணும், அவர்கள் அதை செய்யணும். உன்னை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு கனம் வரும். இதுதான் மோசே ஏறின 2வது மலை. முதல் மலை அழைப்பு, 2வது மலை அத்தாரிட்டி. கர்த்தர் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற அதிகாரம், ஸ்பிரிச்சுவல் அதிகாரம். உடனே நீங்கள் புறப்படாதீங்க, அப்படியே ஆண்டவர் என் மேலே ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு, எதில் நிற்கும் போது வெளியே போ, சைடில் போ ஆண்டவர். அது இல்லை. சில ஆட்களுக்கு அதை சொன்னவொடனே இப்போ வேறு மாதிரி எடுத்துக்கிறது. போய் வீட்டில் போனவொடனே மாமனார் மாமியாரெல்லாம் கர்த்தர் என் மேலே ஒரு அத்தாரிட்டி வச்சுருக்காரு, இனிமேட்டு என்னை வாப்போன்னெலாம் கூப்பிடக்கூடாது. பிரியமானவர்களே சகோதரர், அந்த அத்தாரிட்டி இல்லை, அது அவனாக கொடுக்கணும். நம்மளாம் என்ன செய்யக்கூடாது. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா, வரும்போது அண்ணன் வரார் வழி விடுங்க, அண்ணன் வரார் வழி விடுங்க. அதுலேயே 10 பேர் பயந்துருவான், ஐயோ என்னமோ அண்ணன் வராரு போலியே, பெரிய ஆளார். அந்த பயம் இல்லை. உங்களை பார்த்தவுடன் ஸ்பிரிச்சுவலி ஒரு பயம் வரும், ஒரு ஆவிக்குரிய பயம்னா. நான் சொல்கிறது இந்த காரியம் இல்லை, ஒரு அத்தாரிட்டியை சொல்கிறேன். 3வது வாசிங்கள், ஏன்னா நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். வாசிங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். 16 சேர்த்து நல்லா கவனிங்க. இப்போ 3வது மலையிலே மோசே ஏறுகிறார். இப்போ மேகத்துக்கு நடுவில் போறார். இப்போ என்ன அந்த இடத்துல கர்த்தர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். 24:12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். முதல்ல அழைப்பு, 2வது அத்தாரிட்டி, 3வது ரெவலேஷன். அங்கே போகும்போது கர்த்தர் உன் மூலமாக அநேகருக்கு பேசத்தக்கதான வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் 3வது ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நாள் உங்களை எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணார், அழைச்சாரு, உங்களை இத்தனை நாள் ஜனங்க பயப்படும்போது எதுக்கு வச்சாருன்னா, உங்கள் மூலயமா கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. வசனம் கொடுப்பது வேறு. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கீழே இருக்கும் போதே ஜனங்கிட்ட ஒரு நியாயப்பிரமாணத்தை மோசே பேசுகிறார், அது வேறு. ஆனால் இங்கே இது வரைக்கும் வராத ஒரு புது பிரமாணத்தை கொண்டு வரார் வெளியே. அந்த கற்பலைகளை எழுதி கையில் கொடுக்குறார். ஜனங்கிட்ட என்ன பேசணும், என்ன சொல்லணும், ஒரு நியூ திங். இது எங்கே கிடைக்கும் தெரியுமா? இது கீழே கிடைக்காது. மலையில் உச்சியில் போய் மேகத்துக்கு நடுவில் போகும்போது கர்த்தர் உனக்கு சில வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் 3வது மலையில் ஏற வேண்டியிருக்கிறது. பல நேரத்தில் ரொட்டீனாக நீங்கள் கேட்குற வார்த்தைகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் பேசும்போது பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத வார்த்தை ஒன்று இருக்கும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உங்ககிட்ட வந்து நீங்கள் பேசும்போதே சொல்லுவாங்க, இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு ரெவலேஷனை என்ன செய்யலை,
கேட்டதில்லை. ஆனால் அதே வேதம் தான், அது உள்ளே பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை, ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷத்தை, அந்தகாரத்தில் உள்ள புதையல்கள், இதை எடுத்து கர்த்தர் கொடுக்கணும், உங்ககிட்ட கொடுக்கணும்னா அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகணும். இப்போ பாருங்கள், 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் வாசிக்க வேண்டாம், கவனிச்சிட்டே வாங்க, நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். 120 பேர் இருக்காங்க, அதில் யோவான் 1. இப்போ ஆவியானவர் வந்துட்டார் மேல் வீட்டு அறையிலன்னு நம்ம நிதானிக்கிறோம். அதை ஓர் இடத்தில் தான் இருக்குது, மேல் வீட்டு அறைன்னு அங்கே இல்லை, ஓர் இடத்தில் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்தாங்க, நிரப்புனார். இப்போ அவருக்கு கிடைச்சது என்ன? பரிசுத்த ஆவி வந்துட்டார். இப்போ யோவான் சுவிசேஷம் எழுதிட்டார். யோவான் என்ன எழுதிட்டார்? சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தில் மத்தேயுல உள்ளது கொஞ்சம் இருக்கும், மார்க்கில் உள்ளது கொஞ்சம் இருக்கும், லூக்காவில் உள்ளது கொஞ்சமும் இருக்கும், அதில் இல்லாத கொஞ்சமும் இதில் இருக்கும். இது ஒரு காமன் 4 காஸ்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இதே யோவானை 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் இங்கே ஏறிவான்னு கூப்பிட்றார். அவர் இன்னும் கொஞ்சம் உயரமாக போகிறாரு. போகும்பொழுது, நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள்ளானேன், எனக்குள்ள ஆவியானவர் வந்தார், எனக்கு கிடைச்சது காஸ்பல். நான் கர்த்தருக்குள்ளே போனேன், எனக்கு கிடைச்சது ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். இந்த காஸ்பல் 4 பேர்ட்டையும் இருக்கு. 4 பேர் ஆவியில் தான் எழுதினாங்க. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது. 3 பேர் எழுதின மாதிரி தான் யோவானும் எழுதினாரு. அவங்களில் உள்ளது இவர்துலையும் இருக்கு, அவங்கள இல்லாதது இவர்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட இல்லாதது அவங்ககிட்டையும் இருக்கு. அது வேற, நார்மல், எல்லாரும் பேசுகிற வார்த்தை, அதுவும் விசேஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாருக்கும் கொடுக்காத உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருப்பார். அது உங்களுக்கான பார்ட், உங்களுக்கான போர்ஷன் வேதத்துக்குள்ளே இருக்கும். நீங்கள் எப்போவுமே என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவர் பேசினா நல்லாயிருக்கும், இவர் பேசினா நல்லாயிருக்கும், அவர்கிட்ட கேட்கணும். வேதத்தை வாசிக்கும் போது சில டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த டவுட்ஸ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உடனே அவருக்கு ஃபோன் பண்ணலாம், இவருக்கு ஃபோன் பண்ணலாம், அவரை கேட்கலாம். நல்லது, நான் தப்புன்னு சொல்லலை. இதை தாண்டி இன்னொரு இடம் இருக்குது, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, இது என்ன ஆண்டவர்? அந்த டவுட்டை கர்த்தர் ஏன் ஏற்படுத்துகிறார் தெரியுமா? அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். நீங்கள் போய் உட்காந்து கேளுங்க, வேதத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாடு உங்களுக்குரியது, அது வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. நீங்கள் பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டதே இல்லை, கர்த்தர் உங்கள் மூலமாக பேசுகிறாரு. இந்த மலைக்கு தான் நீங்கள் 3வது ஏற வேண்டிய மலை. யாருக்கும் கிடைக்காத நியாயப்பிரமாணம் யாருக்கு கிடச்சிருச்சு? மோசே கிடச்சிருச்சு. சில நேரத்தில் பாருங்கள், நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் உள்ளதை சொல்கிறேன். இன்னைக்கு உள்ளவர்களில் நிறைய பேர் பாட்டு எழுதுகிறாங்க, நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, நான் இப்போ இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஒரு சிலருடைய பாட்டை கேளுங்க, உங்கள் ஆத்மாவோட பேசும், உங்களுக்குள்ளே அப்படியே ஊடுருவும் அந்த சாங்கு, உங்களை அழ பண்ணும். சிலர் பாட்டு கேளுங்க, கேட்கும் போது ஆட விடும், டம்மு டும்மு டும்முன்னு குதிக்கும், எல்லாம் செய்யும். அதுக்கப்புறம் டயர்டாகி உட்காந்துருவீங்க. தேவனுடைய ஆவி எப்போ உங்களுக்கு டயர்டாகி உட்கார வைக்காது. தேவனுடைய ஆவி விழுந்தவனை தூக்கி நிறுத்தும். அதான் தேவனுடைய ஆவி. சாராள் நவரோஜம்மா பாட்டை நம்ம ஏன் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கணும் தெரியுமா? காரணம் தெரியுமா? அவங்க எல்லாரும் எழுதுகிற மாதிரி எழுதலை. அவங்க மலைக்கு மேலே போயிட்டாங்க, தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. இரவும் பகலும் 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்தாங்க. அங்கே கிடைக்கிற பாட்டு, அங்கே கிடைக்கிற உபவாசம், அதிலிருந்து வரக்கூடிய பாட்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. இதுதான் மலைக்கு மேலே வாங்கிறது. ஏன் அந்த பாட்டு 40 வருஷம் 50 வருஷம் என் கூட பேசிக்கிட்டே இருக்குது, என் கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி இருந்த மியூசிக் பேசலை, ஆனால் அவங்க போட்ட பாட்டு இன்னும், வார்த்தை இன்னும் பேசு. அதான் சொல்லுவேன், ஒரு பாட்டு எழுதும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுன்றது முக்கியமே இல்லை, அந்த பாட்டு என் இருதயத்தோட பேசணும். பல நேரங்களில் சபைகளில் அந்த பாடல் பாடும்போது உடைந்து போன ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதனால் அதுக்கு என்ன காரணம்? அவங்க மலைக்கு மேலே ஒரு லெவலுக்கு மேலே போய் வாங்கிட்டு வராங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாரும் இருக்கிற இடத்துல வாங்கினா அது சாதாரண பாட்டு, மலைக்கு மேலே போய் வாங்குங்க, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற புது பாட்டு. அந்த பாட்டில் ஜீவன் இருக்கும். நான் வெறும் பாட்டுக்காக மட்டும் சொல்லலை, வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை, செய்தி கொடுக்குறீங்க. நிறைய பேருக்கு செய்தி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. செய்தி கேட்கும் போது அப்படியே அது இது கமெண்ட்ரி, நிறைய பேருக்கு உடனே ஒரு 4 கமெண்ட்ரி வாங்கிடுவாங்க, இல்லை 2 ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வேறு வந்து போச்சு, வசனத்தை போட்டால் அதுவே செய்தியும் கொடுத்துருது. அந்த நாள் இவங்க எல்லாம் அதில் அப்படி கமெண்ட்ரி அது இது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க, எல்லாத்தையும் ஓரம் கட்டினா. அதெல்லாம் வேணான்னு சொல்லலை, கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். அந்த வார்த்தை எதிரில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு பேசும், இடைப்படும். எப்போ வரைக்கும் தெரியுமா? 50 வருஷம் ஆனாலும் அந்த வசனம் நிற்கும். எங்கள் பாஸ்டர் 40-30 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது இன்னும் எனக்கு இருக்குது.
அவர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் யார் பிரசங்கம் பண்ணால் அன்னைக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார். அவர் யார், அவர் பேர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு, எல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதனால் அந்த வார்த்தை இன்னும் நமக்கு பேசுகிறது. 3வது மலை, கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், வாசிங்க, நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். இப்போ ஆண்டவர் இவன் பார்க்க முடியாது, போக முடியாது ஒரு ஊருக்கு. ஏன்னா அவனால் அது சான்ஸே இல்லை. அவன் பண்ண வேலை அப்படி. அது ஆண்டவருக்கு அவனுக்கு உள்ளது, நம்ம அங்கே போக வேண்டாம். இப்போ கர்த்தர்கிட்ட போய் ஆசையாக கேட்குறான், ஆண்டவரே என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் பார்க்க ஆசையாக இருக்குது. எனக்கு அந்த லீபனானையும் நல்ல மலையையும் அந்த நல்ல தேசத்தையும் எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. அவன் 3ஆம் அதிகாரத்தில் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. இப்போ கர்த்தர் பார்த்தாரு, மோசே என்னுடைய ஊழியக்காரன், நான் ரொம்ப விரும்புகிறவன், அவன் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், முகமுகமாய் பேசுகிறவன், அவனை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இல்லவே இல்லை. ஆனால் அவனுடைய சூழ்நிலை அங்கே என்ன செய்ய முடியல, போக முடியல. ஆனால் அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அவன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. இப்போ கர்த்தர் பல நேரத்தில் என்ன செஞ்சாரான், அவனை கூப்பிட்டு பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு, அந்த இடத்துல நில்லு, இங்கிருந்து நீ போக முடியாத, பார்க்க முடியாத, வாய்ப்பில்லாத காரியத்தை நான் உனக்கு காட்டுகிறேன், நீ பார்க்க முடியும். இந்த ஆசை பவுலுக்கு இருந்துச்சு. பவுல் பூமியில் இருக்கும் போதே போய் பரதீசியை பார்த்துட்டு வந்துட்டார். பல நேரத்தில் மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்யாது, சுதந்திரிக்காது. ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்கணும், இங்கே இருக்கும் பொழுதே எனக்கு நியமித்ததை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரோட கூட முகமுகமாக உட்காரணும், ஆண்டவர் எனக்கு நியமித்தவைகளை நாம் பார்க்கணும். அதை பார்த்ததுனால தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய். அவர் பார்த்துட்டாரு, எனக்கு என்ன இருக்குதுங்கிறத அவர் பார்த்துட்டாரு. எவ்வளோ பெரிய மேன்மை கர்த்தர் எனக்கு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே அவர் பார்க்குற எது மேலேயும் அவருக்கு என்ன இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த கடைசி காலத்தில் நம்ம ஆட்களுக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இப்போது எப்படி இங்கே பூமி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதோ அதே மாதிரி பரலோகமும் டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க, இப்போ டெய்லி போயிட்டு வராங்க. அங்கே பரலோகமே ஜாமாக இருக்குது. அங்கே தான் இவங்களை மீட் பண்ணிக்கிறாங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா? ஆமாம். எப்போ வந்தீங்க? நேற்று வந்தேன், நான் இன்றைக்கி போயிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு பரலோகத்துக்கு நம்ம ஊழியக்காரங்களை இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போக வர. சரி, இவங்க உண்மையே பரலோகத்தை பார்த்தாங்களா? ஏன்னா நான் பரலோகத்தை பார்த்தேன், இவர் என்ன சொல்கிறது அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மரத்தை எதனால் அழியலாம், கனிகள்னாலே அறியலாம். இவங்க பரலோகத்தை கன்ஃபார்மாக பார்த்துருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், அவங்க பார்த்துருக்காங்கன்னு ஒத்துக்கிறேன். பார்த்துருந்தாங்கன்னா கீழே வந்து லேண்டுக்கு காசு கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஏன், எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிற, அதை நான் பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு பவுல் சொல்வார், நான் தேகத்தை விட்டு போக ஆசைப்படுகிறேன், என்னை விட்டுருங்கடா, நான் எப்படியாவது அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வேறு வழி இல்லை, நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவருக்கு இதை விட்டு புறப்படணுங்கிற ஆசை வந்துடும், கிளம்பி போகணுங்கிற ஆசை வந்துடும். யாருக்கு வரும்? தனக்கு நியமித்தவைகளை பார்த்தவனுக்கு. உண்மையிலே அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இங்கே இருக்கிற ஆசையே வராது. அவன் என்ன ஆசை இருக்கும் தெரியுமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடித்தோம்னா கிளம்பிடலாம். வேலையை முடிக்காமல் போக முடியாது, வேலையை முடித்தோம்னா கிளம்பிடலாம், எப்போ முடியும், எப்போ போகலாம் அப்படிங்கிற ஒரு வாஞ்சைக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் அவனுக்கு இங்கே இருக்கிற எது மேலே என்ன வராது, ஆசையே வராது. பரலோகத்தை பார்த்தேன், அதே மாதிரி ஒருத்தர் சொன்னார், புதிய எருசலேமை பார்த்தேன், அதே மாதிரி ஒன்று இங்கே ஆண்டவர் என்னை கட்ட சொன்னார். புதிய எருசலேமை எப்படி இங்கே கட்ட முடியும்? அப்போ இவர் எதை பார்க்கல, புதிய எருசலேமை பார்க்கல. அவர் அதை பார்த்துருந்தாருன்னா இதை கட்டுறேன்னு சொல்ல மாட்டார். இப்போவும் சொல்கிறேன், தேவனை முகமுகமாக தரிசித்தவர்கள், பரலோகத்துக்கு போனேன்னு சொல்கிறவங்க, பரதீசிக்குள்ளே போயிட்டு வந்தேன்னு சொல்கிறவங்க, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறவங்க, அத்தனை பேரையும் நான் மறுதளிக்கவில்லை, உண்மையாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள் பூமியில் ஒரு சென்ட்டை கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, ஒரு மண்ணு கூட கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு இது மேலே வெறுப்பு வந்துடும், மகா பெரிய வெறுப்பு வந்துடும். எப்படி? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே
அந்த குடிய சிகரெட் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வருதோ, அதை விட 100 மடங்கு வெறுப்பு உலகத்தின் மேலே வந்துடும். ஏன்? இது சபிக்கப்பட்ட பூமி. அப்படி தானே இருக்குது பைபிளில். ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுருச்சு. அடுத்து இது சபிக்கப்பட்ட மனுஷர்கள் வாழ்கிற இடம். காயினை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட பூமி, சபிக்கப்பட்ட மனுஷங்க, இதுக்கு நடுவில் நான் இருக்கிறேன். அதனால தான் ரோமர் சொல்லுது, எல்லா சிருஷ்டிகளும் ஏகமாய் சிக்கி தவிக்கிறது. எப்போ விடுதலை ஆவோன்னு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதான்? ஆசைப்படுது. எல்லா சிருஷ்டியை விட அதிகமான ஆசை யாருக்கு இருக்கணும் தெரியுமா? நமக்கு இருக்கணும். எப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சு என் தேவனோடு கூட நான் அந்த இடத்துக்கு போவேன். அந்த ஆசை வர்றதுக்கு ஒரே ஒன்று உங்களுக்கு வரணும்னா, ஒன்று வசனத்து மூலியமாக வரும், இன்னொன்று நீங்கள் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறி அந்த இடத்த பார்த்துடணும். ஒரு தடவை தரிசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எப்படியாவது உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை முகமுகமாக பார்க்கணும். பவுல் ஆசைப்படுறாரு, பார்க்கணும். ஊழியக்காரங்களாம் ஆசைப்படுறாங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆண்டவரை பார்க்கணும், சத்தத்தை கேட்கணும். இதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறணும். ஏறி அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே எந்த ஆசையுமே வராது. இந்த 4 மலையையும் மோசே ஏறினார் பாருங்க. முடிவில் கொண்டு போய் கர்த்தர் மர்ரு மலையில் உட்கார வச்சிட்டார். அவன் அழைப்பை நிறைவேற்றினான். அவன் அத்தாரிட்டியை கடைசியாக செய்து முடித்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரெவலேஷனை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தான். கடைசியாக தனக்கு நியமிக்கப்பட்டதை பார்த்தான். இப்போது கிறிஸ்துவோடு கூட முகமுகமாய் மறுமலையில் போய் உட்காந்துட்டான். இதே தான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு அத்தாரிட்டியை கொடுக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை வாங்குங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, ஆனால் ஆவியில் அதை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிற வசனம் சொல்லுது. அதை பாருங்க. அந்த வாஞ்சை வந்துடுச்சுனாலே உங்கள் முடிவு மர்ரு மலையில், சீயோன் மலையில் கர்த்தரோடு கூட உட்காருகிற இடத்திற்கு நீங்கள் நானும் புறப்பட்டு போய்விடுவோம். அல்லேலூயா. பியூர்லி ஸ்பிரிச்சுவலாக வாழ கற்றுக்கோங்க. இந்த உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் தானாய் நடக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அப்படி வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த கவலை, இந்த கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது. அப்படியே ஆண்டவர் லகுவாக உங்களை கொண்டு போவார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் என்ன செய்வார்? சுமந்து கொண்டே போவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா நாம் எல்லோரும்? பாஸ்டர் சொன்னதை விட ஒரு 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சு. எல்லாம் கண்களை மூடுவோம். பரிசுத்தவாட்டி இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. சாரல் நோரஜம்மா, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. ரொம்ப அவங்களோட இருதயத்தின் வாஞ்சை அது. எல்லா பாட்டிலையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்த்ததுனால தான் அவங்களால உலகத்தை நேசிக்க முடியாமல் போச்சு. உலகத்தில் உள்ளவைகள் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. எபிரேயர் 11 அப்படி தான் சொல்லுது. நீ உலக பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறிட்டீங்கன்னா, கர்த்தர் நியமித்தவைகளை உங்கள் ஆவிக்குரிய கண்கள் தரிசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, எனக்குன்னு கர்த்தர் ஒன்றை நியமிச்சிருக்கிறாரு, நான் அங்கே அவரோடு கூட முகமுகமாக நித்தியமாக நான் அவரோடு கூட இருக்க போகிறேங்கிற வாஞ்சை வந்துருச்சுன்னா, உலகத்தில் உள்ள எது மேலேயும் உங்களுக்கு பிடிப்பு வராது. தேவை தேவை உண்டு. அந்த தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். ஆனால் எதையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். இது இல்லாட்டி நான் இல்லை, இவங்க இல்லாட்டி நான் இல்லை, இவங்க தான் என் உயிர், அவங்க செத்தா நானும் செத்துருவேன், இது சாவறதுக்குள்ளே இந்த பொருளை நான் வாங்கிடணும், இந்த ஊருக்கு நான் கண்டிப்பாக ஒரு தடவை போயிடணும், என் கண்ணால் நான் பார்த்துடணும். இந்த மாதிரி எந்த ஆசையும் உனக்கு இருக்காது. ஆனால் அதெல்லாம் நடக்கும்போது தானாகவே இருக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. என்னென்ன நியமிச்சதோ எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆனால் என் ஆசை எல்லாம் நீர்தான் ஐயா, என் வாஞ்சை எல்லாம் நீர்தான் ஐயா. அதான் ஃபாதர் அவ்வளோ அழகாக இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவார். அவர் சொல்லும் போது அந்த உணர்ச்சியை அதில் நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய ஆத்மாவை அதில் பார்க்க முடியும். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் தேவையெல்லாம் நீர்தான் ஐயா சொல்லும் போது உங்கள் இருதயம் கர்த்தரோடு கூட, ஆத்மா கர்த்தரோடு கூட அப்படியே இணைகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் என்னுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும், என் அத்தாரிட்டியில் நான் நிமிர்ந்து நிற்கணும், நான் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு நியமித்தவைகளை நான் பார்க்கணும். ஒரு நாள் சீயோனிலே வந்து உங்களோடு கூட உட்கார வேண்டும்.
ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது, ஒரு ஆண்டவரே ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க. அதை நிறைவேற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளில் ஒன்று கூட சோரம் போய் விடாதபடி அத்தனையும் நல்ல கோதுமை மணிகளாக களஞ்சியத்தில் வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஒரு மோசே ஒரு யோசுவா இல்லை ஆண்டவரே, இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அப்படிப்பட்ட அழைப்புகளோடு கூட மதுரை முழுவதும் புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. உமக்கு சித்தமானால் மதுரை ஆண்டவரே நீர் வருவதற்குள்ளாக ஒரு பெரிய எழுப்புதலை காண ஒரு தீ பறவை கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.